என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கார்டு பிரிண்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வேண்டானா என்ன அர்த்தம்? இந்த 1 மாசத்துல அப்படி என்னதான் நடந்தது? யார்கிட்டயாவது பந்தயம் கட்டிருக்கியா? கண்டபடி பேசாதீங்கப்பா. நான் பந்தயம் எல்லாம் வைக்கல, லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மைதிலியை லவ் பண்ணலாம்ல? அவளுக்கு என்னடா குறைச்சல்? அதெல்லாம் நம்ம கையில இல்ல டாடி. காதலுங்கிறது யார் மேல எப்ப எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ எனக்கே உபதேசம் பண்றியா? உன் வயசை தாண்டி தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சரி, நீ காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது கோயில தாலியை கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மாவும் மைதிலியோட பேரண்ட்ஸ் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிறோம். ஒன்னு பெத்த பாவத்துக்காக அவங்க காலில் விழுந்து நாங்க கதறோம். நீங்க யார் காலையும் விழ வேணாம்பா. நான் லவ் பண்ற பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. திடீர்னு அவ காணாம போயிட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன். பொண்ணு கொன்னுட்டு நானும் செத்துறேன்டா. சனியை தலை முடிக்கிறேன். என்னடா அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இனி உனக்கு வர வழியே இல்ல. அந்த பொண்ணை மறந்துட்டு மைதிலியோட கழுத்துல தாலியை கட்டு. என் கௌரவம், என் நண்பன் கௌரவம், மைதிலி வாழ்க்கை, இது எல்லாத்த விட உன் காதல் ஒண்ணு பேசல. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண நினைச்ச முதல்ல எங்களுக்கு கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கல்யாணத்தை படிக்க. அப்பா, டேய், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? நாளைக்கு அவ கல்யாணமா இதே மாதிரி நின்னா அவ மனசு என்ன பாடுபடணும் யோசிச்சு பாரு.
கண்கள் காட்டாதே மஞ்சங்கள் தாங்குமா கொஞ்சம் நிழல் எல்லாம் நீயே வந்ததா பெண்ணாலே நான் கடலாகி சுழலாகினேன் பிரியா. தேகங்கள் இணையாது பேரின்பம் ஏதடா. சாரி மைதிலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகல. கல்யாணங்கிறது ரெண்டு பேரை சேர்த்து வைக்கும், ஆனா மனசை சேர்த்து வைக்காத. இது பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேரு மைதிலி, ஹைட் 5'6", எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்குள்ள காதல்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் பெட்டை ஷேர் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆவோம். Till then.